எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அழகான காத்து வீசுற பீச் ஹவுஸ்ல அழகான ஒரு ஆமா லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல சாப்பாடு. சாய் கேட்டரிங் வந்தாச்சுன்னா நம்ம சாப்பாட்டை பத்தி கேட்கணுமா என்ன? வெரைட்டி ஆஃப் சாப்பாடுங்க, எதை எடுக்கிறதுனே தெரியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். பாயசத்தோட பால் பாயசம். பால் பாயசம் நீங்க எடுக்கலையா? சின்னதா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு 4-5 வாட்டியாவது ரீஃபில் பண்ணாதான் இருக்கிற ஐட்டம் எல்லாம் டேஸ்ட் பண்ண முடியும். யம்மியா இருக்கு பால் பாயசம், சூப்பரா இருக்கு. நான் என்னென்ன தெரியுமா எடுத்திருக்கேன்? பால் பாயசம், ரசமலாய், அப்புறம் வந்து சூப்பு, அப்புறம் வந்து குட்டி குட்டி இட்லி, மிளகாப்பொடி இட்லி, பொடி இட்லி, பொடி ஸ்ப்ரிங் ரோல், சப்பாத்தி, அதுக்கு குருமா, அப்புறம் வந்து சாம்பார் சாதம்லாம் இருந்தது, அதை எடுக்கல. அதுக்கு பதிலா இங்க பீட்ரூட் பொரியல் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த ரவுண்டை நான் முடிச்சிடுறேன். எக்ஸலன்ட். வீட்டுக்கு யாராவது பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா முதல்ல நான் கேட்கிற கேள்வி, கேட்டரிங் யாரு அப்படின்னா மந்தவெளி ஷீரடி சாய் கேட்டரிங் அப்படின்னா உடனே அந்த கல்யாணத்துக்கு நான் ஆஜருங்க. மந்தவெளி ஷீரடி சாய் கேட்டரிங்கோட ஓனர்ட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க கேட்டரிங்ல என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸ்பெஷல்னா எல்லாமே ஸ்பெஷல். ஆக்சுவலா பார்த்தா இன்னைக்கு வந்து இவன் வந்து இளநீர் பாயசம் மொத்தம் நல்லா இருக்கணும், ஒருத்தர் வந்து வத்தக்கம் சாதம் நல்லா இருக்கணும், இவன் வந்து நார்மல் தோசை கேட்டுதான். பெங்களூர்ல வந்து ஆக்சுவலா வந்து இந்த கர்நாடகா முருகா தோசை அது வந்து ஸ்பெஷலா இருக்கும் சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியா சாப்பிட்டோம். லைவா கொடுத்துட்டு இருக்கோம். வெரைட்டி ஆஃப் பொடி தோசை, மசால் தோசை, பிளெயின் தோசை, கீ ரோஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அவளுக்கு ரொம்ப என்ன இதெல்லாம் நம்ம கேட்கல இருந்தது. அதே இல்லாம அது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா செட்டிநாடு வந்து அந்த சேலம் தட்டோட கொடுத்தோம், குழிப்பணியாரம் கொடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் கொடுத்தோம், அப்புறம் கார்ன் கொடுத்தோம். இதெல்லாம் லிஸ்ட்ல கிடையாது. அவளுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, எப்படி நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா என்ன கேட்க ஆரம்பிச்சேன். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அந்த ஒரு ஈவெண்ட்லயும் வந்து ஏதோ ஒன்று புதுசா கொடுக்கணும், அவளுக்கு வந்து சர்ப்ரைஸா இருக்கும். அதுதான் எதுவுமே இல்லை. இப்ப நாளைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கொடுப்போம், இன்னைக்கு வந்து லஸ்ஸி கொடுத்தோம். நார்மலா எல்லாமே வெல்கம் ட்ரிங்க் பாத்தீங்கன்னா லெமன் மின்ட், வாட்டர் மெலன், பைனாப்பிள் தான் கொடுப்போம். நாங்க கொஞ்சம் வெரைட்டியா கொடுப்போம். ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம். நாளைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா மேங்கோ ஆரஞ்சு ஐஸ்கிரீம், இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், இன்னைக்கு மத்தியானம் பாத்தீங்கன்னா இது ஆரஞ்சு ஐஸ்கிரீம் கொடுப்போம். அது மாதிரி வித்தியாசமா வெரைட்டியா கொடுக்குறீங்க. நானும் வந்தோடனே அந்த லஸ்ஸி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்டியா இருந்தது. என்னன்னா தண்ணியா இல்லாம அது ஃபில்டா இருந்தது. அவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வரோம் அப்படிங்கும் போது இப்ப இந்த க்ளோஸ்டு கல்யாண மண்டபம் அப்படிங்கறத விட இந்த ஓபன் கல்யாண மண்டபத்துல கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா பிளான் ஏ பிளான் பி வச்சிருப்போம். மழை வந்தா என்ன பண்றது, மழை வரலன்னா என்ன பண்றது, இது எல்லாமே இப்பயும் நாங்க வந்து பாத்துக்கிட்டு தான். எப்படி இருக்கும், மழை வந்தா என்ன பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மீட்டிங் இருக்கும். பிளான் பின்றது வந்து பாத்தீங்கன்னா மழை வந்தா இமீடியட்டா வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுல வந்து டக்குன்னு வர முடியாது. நாங்க பாத்துட்டோம். பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மழை இல்லைன்னு தெரிஞ்சது, அதனால ஓப்பன்ல பண்ணோம்.
பெரிய டாஸ்க். ஆனா என்னன்னா கிளைண்ட் வந்து ஃபுல்லி ஹாப்பி ஆகணும் எங்களுக்கு, அதுதான். வேற என்னெல்லாம் புதுசா பண்ணலாம், என்ன இன்னோவேட்டிவ், இது வந்து ஃபுல் A to Z நான் தான் பண்றோம். அவ வந்து ஒண்ணுமே வந்து எல்லாமே நான் வாங்கி ஸ்லிப்பர்ல இருந்து நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா நார்மல் ஸ்லிப்பர்ஸ்லாம் அவங்க அதோட சைஸ் சொல்லிட்டு அதுவும் நாங்களே வாங்கி கொடுத்துருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் வெட்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒருத்தர் அதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், நாளைக்கு மார்னிங் வெட்டிங் அது என்ன ரெஜிஸ்டர் பண்றோம் நாங்க. எல்லாமே நம்ம வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். பொதுவாவே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டா அவங்க வந்து பாத்துக்குவாங்க கல்யாணத்தை, நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பக்கு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும். அவங்க கரெக்டா பண்ணுவாங்களா, நம்முடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்களா, மாப்பிள்ளை வீட்டா இருந்தாலும் சரி பொண்ணு வீடா இருந்தாலும் சரி அவங்க 2 பேருக்கும் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே பயந்துகிட்டே தான் இருப்போம். ஆனா மந்தவெளி ஷீரடி சாய் கேட்டரிங் வந்துட்டா அவர் சொல்றது மட்டும் இல்லைங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ்டையும் கேட்கலாம் எப்படி அவர் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்காருன்னு. கண்டிப்பா வந்து பார்க்கும்போதே பிரம்மாண்டமா இருக்கு. சார் சொன்ன மாதிரி நான் உள்ள நுழைஞ்ச உடனே பார்க்கும்போதே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருந்தது. நானும் சாரும் உட்காந்து சாப்பிட்டோம், செம்ம திருப்தியா இருந்தது. இன்னுமே நீங்க ஸ்பெஷலா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து அவங்க எதிர்பாராம இந்த ஃபுட் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. வேற என்னெல்லாம் நீங்க வந்து அவங்க எதிர்பாராம சர்ப்ரைஸா கொடுத்தீங்க? இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வச்சோம், பலூன் ஷாட் வச்சிருந்தோம். ஆக்சுவலா அவளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து ஜஸ்ட் என்ட்ரி ஆகும்போது பலூன்ஸ் ஃபுல்லா வந்து ஃபயர் ஆச்சு. அதுல ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாது. அதே மாதிரி ஸ்டேஜ் ஏறும்போது கிராக்கர்ஸ் வச்சிருப்போம். நாளைக்கு மார்னிங் காசி யாத்திரைக்கு வந்து ஃப்ளவர்ஸ்லேயே அவளை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்பெஷல். என்ன புதுசா அது நாங்க வந்து எவ்ரி மந்த் வந்து அடுத்தது என்ன அப்டேட் பண்ணலாம், என்ன புதுசா இருக்கும், பாம்பேல என்ன இருக்கு, இது மாதிரி நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நான் வந்து இல்லை, என்னோட வெற்றிக்கு வந்து என்னோட 3 டாட்டர்ஸ் இருக்கா. இவ தான் வந்து என்னோட பேக் போன். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவளும் உண்டு. ஏன்னா ஹோம்ஒர்க் நிறைய பண்ணுவா. ஆக்சுவலா அப்பா இது பண்ணலாம் அது பண்ணலாம் எல்லாமே அவ சொல்லுவா. அதனாலதான் நாங்க என்னோட வெற்றிக்கு இது காரணமா இருக்கும். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் மாணிக்கா மேடம். நீங்க? அனுஷா. செம்மையா இருக்குல்ல இது கிளைமேட்டோட இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்குள்ள செம்ம சூப்பரா இருந்தது. டின்னர் சாப்பிட்டாச்சா? எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. எல்லாமே மென்ஷன் பண்ணணும், எல்லா ஐட்டமுமே சொல்லணும். அசோகா ஹல்வா, வாழைக்காய் பஜ்ஜி, சுண்டல், லெமன் ஃபிளேவர், சாக்லேட், எல்லாத்தையும் ஒண்ணு விடலனா. ஹாட் சாக்லேட், ஓகே. சோ இனிப்பு பணியாரம், கருப்பட்டி பணியாரம், செம்ம சோளம், அதனால கான் கொண்டு வந்தல பேக். நல்லா இருந்தது. அப்புறம் டின்னர் ஐட்டம் ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பு, தென் வந்து உங்களுக்கு வெஜ் ரோல் இருந்தது. வெஜ் ரோல், அப்புறம் இடியாப்பம் குருமா சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. இடியாப்பம் குருமா ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்லி திங் எல்லாம் கம்மியா கொடுத்தேன், அவ்வளவுதான். செகண்ட் ரவுண்ட் போக வேண்டியது எல்லாமே இதுக்காகலாம். இல்ல நீங்க உங்க உடம்ப பாத்துருப்பாங்க, நீங்க இவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கும்போது நிறைய கொடுத்தா அதனால ஏதாவது ஆயிடும் அப்படின்னு. எல்லா ஐட்டமும் ரொம்ப சூப்பரா இருந்தது. சாம்பார் சாதம் பயங்கர டேஸ்ட், பத்த குழம்பு சாதம் சூப்பரா இருந்தது, தயிர் சாதமும் சூப்பரா இருந்தது. என் மனசே வரல ஸ்டாப் பண்றதுக்கு. அதான் சொல்லணும், நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. பட் எங்க மாமனார் வந்ததுனால வேற வழி இல்ல. இளவி பாயசமா 2 ரவுண்டு போனேன், சூப்பரா இருந்தது. நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி. அவங்களும் சர்வ் பண்ணவங்க ரொம்ப பேஷன்ஸா, மெயின் அது சொல்லணும்ல. ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இந்த அழுக்கா இல்லாம ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப நல்லா நம்மள கவனிச்சுக்கிட்டாங்க. மேல் கொண்டு என்ன வேணும் அதெல்லாம் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அங்க போனாலும் வந்து நம்ம பாட்டு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு சாப்பிட்டு வந்துடுறோம், எல்லாருமே நம்மள நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கல்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மந்தவெளி ஷீரடி சாய் கேட்டரிங்கோட பேக் போன்ஸே என்னோட டாட்டர்ஸ் தான் அப்படின்னு சார் சொன்னாரு. உன் பேர் என்னக்கண்ணா? நிஷிகா. உங்க பேர் என்ன? அத்விகா. அப்பாவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு மைக் வச்சுக்கோ. எப்பவுமே ஆக்சுவலி நாங்க சோஷியல் மீடியால என்ன பண்ணலாம்ல இருந்து இவெண்ட் பிளான் பண்றது, இந்த வாட் புதுசா என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து we wanted to surprise them with a cake. சோ அந்த கேக்லயே வந்து எனக்கு எப்படிலாம் பிடிச்சிருக்கோம், ஹவு வந்து டிஃப்ரெண்டான ஃபிளேவர், அதுல வந்து என்ன மாதிரி பண்ணலாம், அவங்களுக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி. அப்புறம் வந்து என்னென்னலாம் இந்த ஜென்ரேஷன்ல நமக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த இன்புட்ஸ்லாம் we usually give him. அவருக்கும் வந்து எதுவா இருந்தாலும் எங்களா கேட்பாரு, சொல்லுங்க. ஆமா, சோ ஆல் ஆஃப் us வந்து from all sides we really helped him. நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணீங்க? So எங்க 3 பேர்ல வந்து most creative is my other sister. So she takes care of social media, இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்றது அந்த மாதிரிலாம். அதுக்கா வந்து என்ன பண்ணுவானா, she takes care of full planning from decor to புதுசா என்ன பண்ணலாம், கிரியேட்டிவா என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம், everything she does. So I help her with all that recording and everything. So I basically help my sister. She does everything. பார்க்கவே இல்ல, அப்படியே ரொம்ப அழகா இந்த மாதிரி ஒரு மருமக எனக்கு வர மாட்டாளா. செம்ம கியூட் கண்ணா 3 பேருமே.
இப்போ இந்த கல்யாணத்துக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க? அவங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்க? சொன்ன மாதிரி கேக் ஆமா கேக் பலூன் பிளஸ் அந்த என்ட்ரில இருந்து அவங்க அந்த ஹீலியம் பலூன் we actually wanted a royal entry for the bride. அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே actually தெரியல அவங்க எப்படி என்டர் ஆக போறாங்க. ஆமா so we planned all these in minute details, என்ன சாங் அவங்க என்ட்ரிக்கு அதுக்கு சஜஷன்ஸ், அப்புறம் அவங்க வந்து அந்த கரெக்ட் டைம்ல வரணும், அவங்க கரெக்டா வரும்போது ஹீலியம் பலூன்ஸ் அடிக்கிறது, அண்ட் தென் ஆல் அந்த கோல்ட் பைரோஸ் அந்த அதுல இருந்து எல்லாமே எவ்ரி பிளானிங். அண்ட் தென் placards வந்து like cute hashtags and slogans போட்டு like அவங்க cute hashtags we wanted to show that it's இந்த ஜெனரேஷனோட வெட்டிங்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதோட டச். சோ இப்போ வந்து நம்ம பிளான் பண்ணாம இவ்வளவு பண்றோம் அப்படிங்கும்போது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க ஒருவேளை இது ஜாஸ்தி சார்ஜ் பண்ணிடுவாங்க, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும், அப்படி பக்குன்னு இருக்கும். நீங்க கிராண்டா கொடுக்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இதெல்லாமே அவங்களுக்கு அவங்க திருப்தியா இருந்தா போதுங்கிற மாதிரி. we'll make them feel that okay it's worth அந்த மாதிரி ஃபீலிங் கொடுக்க மாதிரி தான் இருப்பாங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்க நீங்க அப்பாவோட இந்த கேட்டரிங்காக? ஐ திங்க் லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து இப்போதான் we are getting involved இவ்ளோ டீடைல்ஸ். ஆனா அப்பல இருந்தே வந்து அவர் வந்து சோஷியல் மீடியா எங்கெங்கெல்லாம் முடியுமோ லைக் நான் காலேஜ்ல இருந்தேன் ஸ்கூல்ல இருக்கும் அப்பப்போ அவர் கேட்பாரு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க லைக் so we used to help him however குட்டி குட்டி ways we can லைக் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதுல இருந்து எடிட்டிங் அண்ட் புதுசா என்ன பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த டிஜிட்டல் இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லா இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு பிரசன்ஸ் இருந்தாதான் வந்து லைக் பீப்புள் கேன் லுக் அட் யூ. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதெல்லாம் நாங்க தான் சொல்லுவோம், இந்த மியூசிக்ல ரீல் போடுங்க இட் வில் கெட் வைரல். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஆல்வேஸ் லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங். சூப்பர். இப்போ இதை தவிர இப்போ பொண்ணு வீட்ல இருந்தோ மாப்பிள்ளை வீட்ல இருந்தோ ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி செலக்ட் பண்றது அப்படி கேட்டா அதுக்கெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாமே. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே, முதல்ல என்னோட பொண்ணோட கல்யாணம். ஸோ அப்படிங்கறச்சு இந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி ஒரு பீச்ல பண்றோமே, எந்த கேட்டரிங் கேக்குறது அப்படின்னு எல்லாம் நானே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தப்போ ஒரு சின்ன இன்புட் உங்களோடதையும் எடுத்துட்டேன். ஏன்னா நான் உங்களை ரொம்ப நிறைய ஃபாலோ பண்றேன். நீங்க இதுக்கு முன்னாடி ஷெடி சாய் கேட்டரிங்ல எல்லாரும் அவசியம் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னப்போ அது ஒரு இன்புட்டா எடுத்துனேன். அப்புறம் தியாகராஜன் சார் கிட்ட பேசி பார்த்தேன், எனக்கு அப்பயும் ஒரு நல்ல கான்பிடன்ஸ் இருந்தது. என்கிட்ட சொன்னார் ஒரு குண்டூசி வேணும்னாலும் நீங்க என்ன கேளுங்க நாங்க இருப்பேன்னார். சோ அப்படி டோட்டலா அவ்வளவு தூரம் அப்படியே மொத்தமா விட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம். ஆக்சுவலி குஷியா இருக்கும், நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. நான் இந்த இல்லைன்னா பொண்ணோட கல்யாணம் என்னோட போன் அடிக்கவே இல்லை. யூஸ்வலா நம்ம போன் அடிச்சுட்டே இருக்கும். ஆமா ஆமா. அப்ப மொத்தமும் அவர்கிட்ட போறதுன்னு நினைக்கிறேன். சோ ஹி இஸ் மேனேஜிங். என்னோட போன் கால் ஃப்ரீயா இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னோட பெரிய பொண்ணோட கல்யாணத்துல என் போன் அடிச்சுட்டே இருக்கும். சோ இப்ப ரொம்ப சந்தோஷமா எல்லாம் சாப்பிட்டவா எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடு, ஒருத்தர் வத்த குழம்பு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்கிறா, ஒருத்தர் தோசை ரொம்ப நல்லா இருக்குங்கிறா. சாப்பிட எனக்கு வயத்துல இடம் இல்லை, அவ்வளவுதான். மனசு நிறைஞ்ச மாதிரி வயரும் நிறைஞ்சு போச்சு. காத்தால சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் பிரமாதம். பொதுவாகவே பொண்ணு கல்யாணத்துக்குன்னா நம்ம சாப்பிடறது கூட டைம் ஆமா. ஆனா இப்போ சந்தோஷத்துல வயர் நிறைஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு. எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா சாரும் வந்து இதை சாப்பிடுங்கன்னு எல்லாம் சொன்னார். பட் ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிடுறா. இப்போ வரைக்கும் கல்யாணமும் இதை விட நாளைக்கு முகூர்த்தம், கண்டிப்பா முகூர்த்தமும் இதை விட நல்லா நடக்கும்னு எல்லாம் கடவுளோட கிருபையால ரொம்ப நல்லா கண்டிப்பா பயங்கரமான சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாராமே. எதுவுமே பாக்கல, திடீர்னு இது கேக்க கட் பண்ண வச்சாரவாள, அதுவும் அந்த எல்இடில தெரியச்சு நிஜமாலே ஒரு தியேட்டர்ல பாக்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்தது. அவர் கேட்ட சில இன்புட் நான் கொடுக்கல, குழந்தை இருக்கிறச்ச உள்ள போட்டோஸ் எல்லாம் கொடுக்கும், இன்னும் சர்ப்ரைசஸ் அவர் கொடுத்திருப்பார். நிறைய இன்புட்ஸ் எங்களால கொடுக்க முடியல, அதனால ரொம்ப நல்லா இருந்தது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசும்போது பார்கெயின் பண்ணீங்களா இல்ல ஓகே அவர் சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அவர்கிட்ட நான் சொன்னது, ஏன்னா அவர் பேசின விதத்திலேயே நமக்கு வந்து நன்னா நடக்கணும் அப்படிங்கறதுதான். அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், என் குழந்தை கல்யாணம் மாதிரி நான் பண்ணுவேன்னு. சோ அப்போ ரைட், அப்போ பார்கெயின் பண்ற அந்த கொஸ்டினே வராது இல்லையா. அவர் குழந்தை கல்யாணம் மாதிரி பண்ணும்போது அவர் எல்லாத்தையும் ஸ்ரத்தை எடுத்து பண்ணுவார். ஸ்ரத்தைன்னு இருக்கும்போது இது பார்கெயின்ற பேச்சே கிடையாது இல்லையா. அதே மாதிரி நம்ம கொடுத்த காசுக்கு வர்த்துங்கிறது இப்ப இது நடந்துட்டு இருக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா என்னோட இவாள்லாம் சொன்னா வெரி குட் ஃபைண்ட், என் பிரதர்ஸ் எல்லாம் யூஎஸ், அவெல்லாம் இந்த கேட்டரிங் வெரி குட் ஃபைண்ட் அப்படின்னா சூப்பர்ல. கடவுளுக்கு நன்றி. உங்களை உங்களை பார்த்தது சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன்.
லுக்கிங் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வெரி நைஸ், so much. கல்யாணத்துக்கு வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்ககிட்டயே 2 வாரத்தை கேட்கலாம் அப்படின்னு. இந்த கேட்ரஸ் மந்தவெளி ஷீரடி சாய் கேட்ரஸ் எவ்வளவு நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அவங்க ஃபுட் எல்லாம் எப்படி இருந்தது? Yeah, they did a pretty good job. I mean, decorations wise, it was like amazing. Ulla enter pannone, I loved the whole setup, you know, with all the lights and flower decorations, everything. How they presented the food, everything was really good. And then food ipada saapten naan, and it was like really tasty. Oh no, like, you know, koyambu sadam, and I loved the vatta koyambu sadam. That was my favorite. Beetroot curry, like all those things were like really அப்படியே வீட்ல எப்படி சமைக்கறாங்களோ அந்த மாதிரி, like, you know, taste was really good. புளி இஞ்சி, all that was. பிரசன்டேஷனும் அழகா இருந்தது. Presentation was good. As எல்லாமே நீட்டா அழகா பரிமாறி எல்லாம் பண்ணாங்க. ஓகே. த்ரோட் வந்து fully satisfied up to இந்த இது ரிசப்ஷன் வரைக்கும். நாளைக்கு காலையில கல்யாணம் இருக்கு. Yes. சோ கல்யாணத்துலயும் இன்னும் நம்ம கிராண்டா எதிர்பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா நம்ம வந்து மந்தவெளி ஷீரடி சாய்க்கு போட்டலாம். Yes. Yes. ஓகே மேம், வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இந்த கல்யாணத்துக்காக யூஎஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டுல கல்யாணம் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 14 வருஷம் ஆச்சு. இவ அக்கா கல்யாணத்துக்கு வந்ததுதான். ஓ, இப்போ 14 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு? அப்டேட்டடா இருக்கா கல்யாணம்? இல்ல என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? பயங்கரமா அப்டேட்டடா இருக்கு கல்யாணம். பர்டிகுலர்லி ரிசார்ட்ல கல்யாணம். ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசார்ட்ல கல்யாணம். So beautifully done. The resort is so gorgeous and the lighting and the decoration is so beautiful. Pretty much weather கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா it would have been even better, but still this is so ethereal. Thank God மழை வரல. Thank God மழை வரல. இன்னைக்கு கொஞ்சம் வெயில்னா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். மழை வரலங்கும்போது ஹாப்பி தான் இல்லையா? சார் நீங்க சொல்லுங்க, ஃபுட் சாப்பிட்டா எப்படி இருந்தது? வாஸ் தட்? ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வெட்டிங் இன் ரிசார்ட். மீதி எல்லாம் சாதாரணமாக கல்யாண மண்டபத்தில் தான் பண்ணி அங்கே சாப்பிட்ற ஒரு ஆம்பியன்ஸே ஒரு தனி ஆம்பியன்ஸ். இங்கே ஒரு ரொம்பவே ஒரு அப்படியே நியர் டு த சி இருக்கிறச்ச வேவ்ஸ் எல்லாம் பார்க்கறச்ச ஒரு தனி மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் டு சிட் தேர்னு. அண்ட் இன்னைக்கு அட்மாஸ்பியர் நம்மளுக்கு சாதகமாக இருந்தது. அப்படியே அது ரிசப்ஷன் சமயத்தில் கூலாக இருந்ததால இட் வாஸ் ஸோ நைஸ். நோ ரெயின். ஸோ தட் வாஸ் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் த ஃபுட் வாஸ் வெரி நைஸ். இன்ஃபேக்ட் காத்தாலேருந்தே நாங்கள் வி ஹேட் இன் அனதர் பிளேஸ் மகாராஜா அதில். ஸோ அங்கே எஸ் காத்தாலேயே டிஃபன்லாம் வாஸ் வெரி வெரி நைஸ். அப்படியே இட் வாஸ் ஸ்டீமிங் ஹாட் அண்ட் வி காட் எ வெரி குட் டேஸ்ட். இங்கே ரிசப்ஷனுக்கு சாயங்காலம் வாஸ் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தது. தென் இட் வாஸ் supported with a buffet type dinner, and all items were so nice. People were so courteous. Ava vande people vandu ketta, and people were so pleased with the all preparations. Nalla irundhu. மேம் வணக்கம். வணக்கம். உங்க பேரு? வசுதா. மேம் நீங்க? சுப்புலட்சுமி. வெரி நைஸ் டு மீட் யூ மேம். இந்த கேட்டரிங் பாத்தீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? ரொம்ப 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 நல்லா இருந்தது. This is like the 4th meal we have eaten so far today. வெரி நைஸ். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மீல சாப்பிடறதுக்கு வந்து ஆக்சுவலா 4 மணி நேரம் ஃபாஸ்டிங் பண்ணி தான் சாப்பிட்டுருக்கலாம்னு சொன்னேன். எதுவுமே சாப்பிட வேணாம்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு நான் ஒரே தோசை மாத்திரம் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நேர தோசை ஸ்டாலுக்கு போனேன். இப்படி வழியெல்லாம் என்ன இருக்குன்னு மாத்திரம் பாத்துன்னு போனேன். அப்புறம் வந்தோன்னு பார்த்தேன் வத்த குழம்பு சாதம், அதை டேஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தேன் வத்த குழம்பு சாதம் சாப்பிடும்போது ஓ பீட்ரூட் காய் அல்டிமேட் காம்பினேஷன், ஐ கேனாட் மிஸ் இட். அதை போடுங்க. தயிர் சாதம் இஞ்சி புளி அதையும் போடுங்க. வெரி குட். எக்ஸலென்ட்டா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சாப்பிட்டீங்களா? அதேதான், எல்லாத்தையும் அவங்களே சொன்னாங்களே, நிஜமாவே நல்லா இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்தது. சூப்பர். நான் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நைட் சாப்பிட வேண்டாம்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா காத்தாலேந்து அவர் ஏதோ கொடுத்துட்டே இருக்கார், சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதனால நைட் வந்து ஒண்ணுமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த தோசைய பார்த்தா அம்மா 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 முடியவே இல்லை என்னால. கொஞ்சம் தோசை மட்டும், அந்த வெண்ணெய் தோசை அது ஏதோ ஸ்பெஷலா பண்ணிருக்காரு. என்ன மாவு அது தெரியல, அப்படி கிறிஸ்பியா அப்படி பார்த்தது. அது என்ன கூப்பிட்டது, சாப்பிடு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி. ஆமா, அப்படி அம்மா முடியவே இல்லை, எப்படியோ சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த வத்த குழம்பு சாதம், அப்பா அவ்வளவு டெம்டிங்கா இருந்தது. அப்படியே அது உள்ள போயிட்டே இருக்கு, கடகட கடகடன்னு உள்ள போயிட்டே இருந்தது.
அப்புறம் அந்த இடியாப்பத்துக்கு அந்த ஒரு குருமா ஒண்ணு வச்சு. குருமா ஒன்று வச்சிருந்தார், அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. சூப் யூஸ்வலா நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். யூஸ்வலா எந்த கேட்டரிங் கல்யாணம்னாலே 1008 வெரைட்டி இருக்கும், வேண்டாம் வேண்டாம் தோணும். ஆனா அந்த சூப்பும் வந்து அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. அந்த வாசனையே நம்மள இழுக்குது, அந்த சூப்போட வாசனையே நல்லா ஆமா இருக்கு. ஆமா. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு தரம் வாங்கி அது சாப்பிட்டேன். இன்ஃபேக்ட் நான் மத்தியானம் வரைச்சு பாக்குறப்போ இந்த இடம் இப்படி மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. டக்கு டக்கு டக்குன்னு இந்த சினிமால வந்து இந்த சில சினிமால வரும், ஒரு சீன் காம்பா அப்படி டக் 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 டக்குன்னு அப்படி ஏதோ பண்ணி அப்படி சேஞ்ச் ஆகிட்டே போகும்ல. நிஜமாவே அப்படி பார்த்தேன் நான். இப்போ அப்படி கொஞ்ச நேரம் முன்னாடி இருக்கிற மாதிரி இல்ல, வேற மாதிரி அப்படியே மலர்ந்து அப்படி வேற டோட்டலி டிஃபரெண்ட். இங்க இருந்து புடவை எடுத்துருந்தாங்க வரும்போது, இங்க ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை, வெறும் டேபிள் மாத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் புடவை கட்டின்னு வரும்போது எல்லாம் இப்படி இருந்தது. அப்ப எனக்கு புடவை கட்டிக்கிறதுக்கு நேரம் ஆச்சா அல்லது அவங்க சீக்கிரம் பண்ணாங்களா தெரியாது. நிஜமாவே ஒரு நார்மலா இருக்கிற ஒரு இடத்த வெறும் ஒரு லான் அவ்வளவுதான், அந்த இடத்த இவ்வளவு அட்ராக்டிவா இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட எவ்வளோ, அதாவது மெட்டிகுலஸ் ஜாப். அவ்வளோ எவ்வளவு பேர், ஒரு 30-40 பேர் வேலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடி அழகா கொண்டு என்னோட கசின் சொல்லிட்டாங்க, நோ artificial flowers, please use fresh flowers. நாங்க சொன்னோம் ரொம்ப காடியா இருக்க கூடாது, எல்லாம் சொன்னோம். we just wanted something very simple. அந்த ஒயிட் அண்ட் கிரீன் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்ல. we loved it. அதான் how beautiful it is னா, நமக்கு வந்து கல்யாணம்னா ஒரு கடமை மாதிரி போவோம், ஏதோ வேலை செய்வோம், அப்படி ரிசப்ஷன் தான் பார்ப்போம் வருவோம் அப்படின்னு. அப்படி இல்லை, இது வந்து அடி இட்ஸ் an experience. It's an experience. It's a feeling, no? It's a feeling. ஆமா, இது வந்து என்னைக்குமே இது வரக்காது. அவ்வளவு தூரம் மெமரபிளா இன்னைக்கு இந்த ஈவென்ட் இருக்கிறதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் ஷீரடி சாய்பா கேட்டரிங் வந்து ரொம்பவே ஆமாம். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஃபுட் எக்ஸலண்ட் இஸ் நாட் இனஃப் a word to express. பொதுவா நம்ம வந்து கேட்டரிஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, யார் கொடுத்தாங்களோ, பொண்ணு வீட்டுல இருந்தாலும் சரி மாப்பிள்ளை அவங்கள மட்டும்தான் நல்லா கவனிச்சுப்பாங்க. சார் நீங்க சாப்பிட்டீங்களா, அங்கிள் நீங்க சாப்பிட்டீங்களா, ஆன்டி நீங்க, அவங்கள மட்டும் தான் கவனிச்சுப்பாங்க. பட் இங்க வந்து பார்த்த பிறகுல ஈச் அண்ட் எவ்ரிபடி எல்லார்ட்டையும் கேட்கறாங்க, எல்லாமே கேட்கறாங்க. சாப்பாடு மாத்திரம் கிடையாது, அந்த போட்டோகிராஃபிங் டீம் they did a wonderful job. எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா வேற யாராவது இம்பார்ட்டன்ட் ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில இல்ல, தனியா ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பாட் வச்சிருக்காங்க, அந்த இடத்துல போட்டோ எடுக்கிறது. they have more than one spot like that. so ஃபேமிலியா ரொம்ப நேச்சுரல் கேண்டிட் ஷாட்ஸ் ரொம்ப கிரியேட்டிவா பண்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எத்தனை நாள் கழிச்சு இந்த மாதிரி சவுத் இந்தியால வந்து ஒரு கல்யாணம் அட்டெண்ட் பண்றீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு, நம்ம சின்ன கல்யாணம் கழிச்சு. நான் வந்து போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் அட்டெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆமா, நீங்க நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அடிக்கடி கல்யாணம் அட்டெண்ட் பண்றதுக்கு இது எப்படி இருக்கு, கல்யாணமே அட்டெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகி இது எப்படி இருக்கு? வெரி டிஃப்ரெண்ட். அங்க யூஎஸ்ல எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இந்தியன் டச்சோட இருக்கு, அப்படி சொல்லலாம். வேணாம், நீங்க சொல்லுங்க. நான் வந்து யூஷுவலா போனா யூஷுவல் மேரேஜ்ல வந்து there is nothing special to for அந்த டேக் அவே, அந்த அப்படி ஒரு மெமரியில வந்து உட்கார்றதுக்கு எதுவுமே இல்லை. அட்டன் பண்ணியாச்சு, ஓகே ஒரு டிக் அப்படின்னு இருக்கும். இப்ப அப்படி இல்லை, இட்ஸ் an experience, it's a real experience. நீங்க ரெண்டு பேர்ட்ட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஆக்சுவலா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த லிப்ஸ், இது வந்து ஹோல் ஹார்ட்டடா ஃபீல் பண்ணி அனுபவிச்சு சொல்றோம். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேயர்களே, மந்தவெளி ஷீரடி சாய் கேட்டரிங்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நடந்த ஒரு எக்ஸலண்டான வெட்டிங் ரிசப்ஷனை நீங்க இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. A to Z அவங்களே எல்லாம் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாமே நல்லா இருந்தது இல்லைங்க? சாப்பாடும் நல்லா இருந்தது, அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அவங்களோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கமெண்ட்லயும் நான் தரேன். உங்க வீட்டு வெட்டிங்கு, உங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடக்கோ அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிஜமாலுமே எக்ஸலண்ட்டுங்க, சூப்பர்ல, சூப்பர். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு.